கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு சிறுவர் தினம் இல்லையா? அந்த சிறுவர் தினம் ஆகிய இந்த நாளில் உங்களுக்கு வேதத்திலிருந்து மத்திய சுவிசேஷம் 18 1 நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோகத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளை நீங்கள் அடிச்சிங்கன்னா அடித்தவங்ககிட்டே கொஞ்ச நேரத்தில் அது போகும். ஏன்னா அதுக்கு பழி வாங்கவோ கோச்சிக்கவோ அதுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு குழந்தை இல்லையா? அப்புறம் ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்த கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமுத்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அதாவது ஒரு சிறு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். அந்த எல்லா பிள்ளைகளையும் பார்த்திங்கன்னா அதை அன்பை பகிர்ந்துக்கும். ஏதாவது தின்பண்டம் இருந்தால் அதை பிச்சு யாருக்காவது கொடுக்குவோம். அடித்தவங்கள மறுபடியும் என்ன செய்யும், அவங்கக்கிட்டே பேசும். எல்லா கேரக்டரும் நல்ல கேரக்டராக இருக்கும். அதுங்க ஏழை பணக்கார பாகுபாடு தெரியாமல் அவங்கக்கிட்டே உட்காந்து பேசும் இல்லையா? அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்டவனை தேவனிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இடரை உண்டு பண்ணிக்கிறதுனா எப்படி தெரியுமா? நல்ல பிள்ளைகளாக வளர்கிற பிள்ளைகளை நீ அப்படி செய்யாத, இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி கெட்ட வழியில் பிள்ளைகளை வழிநடத்துவார்கள். அது பெற்றோர்களோ ஆசிரியர்களோ நண்பர்களோ உறவினர்களோ அண்ணன் தங்கியோ யாராக இருந்தாலும் அந்த இடர் ஒன்று பண்ணுறவங்க கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அமுத்துக்கிறது அவனுக்கு நலமாக இருக்குமா? சமுத்திரத்தில் ஆழத்தில் ஒரு கழுத்தில் கல்லை கட்டி அவனை தள்ளி விட்டால் அவனால் எழும்ப முடியாது. ஆழத்தில் போயிடுவான் இல்லையா? அவன் மூச்சு வாங்கி செத்து போயிடுவான். அதுவே அவனுக்கு நலமாக இருக்குமா? ஆனால் நீ அந்த வழியில் அவனை ஒரு குழந்தைய நீ வழிநடத்தினா உனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயோன்னா நீ நரகத்துக்கு பங்கடைவ. நீ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டு பண்ணாதே. இடர்கள் நிமித்தம் உனக்கு ஐயோ என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் அதுதான். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் குழந்தைங்களை நல்ல வழியிலே அவர்களை நடத்துங்க. இது இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா, பகிர்ந்து கொடுக்கணும், எல்லோரையும் நேசிக்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ட்டு அதுங்களா தப்பாக ஏதாவது செய்தாலும் அதை நாம் திருத்தி என்ன செய்யணும், 4 பேருக்கு பிச்சு கொடுக்க, அதை சாப்பாடோ ஏதோ பகிர்ந்து கொடுக்கறது, மற்றவங்களை மன்னிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட பேசாத, அவங்க உன்னை அடித்தாங்களே அவங்கக்கிட்ட பேசாதுன்னா பிள்ளைங்கிட்ட நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லி வளர்க்கக்கூடாது. சரிங்களா? நல்ல பிள்ளைகளாக ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் அவர்களை வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.